தமிழ் நம்ம அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ ஸ்டார்டிங்கில் 2-3 வீடியோ எஃபெக்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். உங்களோட சாதாரண ஃபோட்டோஸை 3D லெவலில் இட்டுட்டு போகலாம். ஸோ இதை பற்றி தான் வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா FocoVideo. அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணது இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோமோ, எடிட்டு, எஃபெக்ட்டு, வேர்ஷன், அதுக்கப்புறம் லவ், ஸ்டோரி, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு எஃபெக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேமுக்கு எத்தனை ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை எஃபெக்ட் சம்மந்தப்பட்டது எதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த எடிட் ஆப்ஷன் நீங்கள் வேணும்னா சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் எப்படி வருதோ அது மாதிரி தான் உங்களுக்கு அவுட்புட்டும் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஜிஃப் ஃபைல் மாதிரி ஓடிட்டுருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் நான் இதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஓடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வேணும்னா எடிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் இதை பார்க்குறீங்கன்னா டவுன்லோடும் கேட்கும், டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. ஸோ இது எடிட் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் லோட் ஆகும். ஸோ இந்த அடுத்த பேஜ் லோட் ஆன பிறகு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் லோட் ஆப்ஷன் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இமேஜ் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும். இப்போ வந்து நம்மளோட இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வீடியோ வேணுனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஆடியோ வேணுனாலும் இமேஜ் வேணுனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் மட்டும் நான் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஓகே, இப்போ விஜயோட ஃபோட்டோ வந்து நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஸோ அந்த எடிட்டரோட நேமும் வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிக் கொடுத்துக்க வேண்டியதான். ஸோ டிக் கொடுத்துட்டு இப்போ ப்ரிவியூன்னு கொடுத்தோன்னா எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ ஒரு சில செகண்ட்ஸ் வந்து லோடிங் ஆகும். ஸோ இந்த லோடிங் முடிஞ்ச பிறகு இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ வேறு லெவலில் இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த மியூசிக் ஆப்ஷனில் நம்மளுக்கு பிடிச்ச சாங்ஸ் எதுவும் வச்சுக்க முடியாது. அவங்க என்ன சாங்ஸ் கொடுக்குறாங்களோ அதை மட்டும் தான் இதில் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு வேறு எதாவது வைக்கணும்னா மாற்றிக்கலாம். இல்லை இதே இமேஜை நீங்கள் வேறு எதாவது ரீப்ளேஸ் பண்ணணும்னா இதில் நீங்கள் மறுபடியும் எடிட் பண்ணி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபோட்டோ மேலே டேப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளேஸ்ன்னு கேட்கும். ஸோ வேறு எதாவது ஃபோட்டோ வைக்கணும் இல்லை வீடியோ வைக்கணும்னா ஜஸ்ட்டு நீங்கள் டேப் பண்ணி நீங்கள் வீடியோ என்னாலும் மாற்றிக்கலாம். இப்போ நான் வீடியோ வச்சு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இப்போ வந்து வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ டவுன்லோட் ஆப்ஷன் நார்மல் ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். ஆலில் போயிட்டு ஏதாவது ஒரு வீடியோ மட்டும் செலக்ட் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். இப்போ ஒரு சின்ன ஒரு டிக்டாக் வீடியோ மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் டிக் கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்களே பாருங்கள், ப்ரிவியூ கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வீடியோ வந்து ஓடுது பாருங்கள். இங்கேயும் வீடியோ ஓடுது, அங்கேயும் வீடியோ ஓடுது. ஸோ இது தாங்க நான் சொல்ல வரேன். உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ், வீடியோஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அதில் என்ன செகண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 9 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வேறு எதாவது எஃபெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எஃபெக்டை நீங்கள் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச எஃபெக்ட்லாம் நான் இந்த வீடியோட எண்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ஆப் தான். பட் ஆனால் உங்களோட ஃபோட்டோஸை டிஃப்ரெண்ட்டாக காமிக்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இல்லை லவர்ஸ் காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் எவர் பை கைஸ், ப்ளீஸ் அவுட். எல்லோரும் சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.